2026 யோகம் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குறிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, கடகம் ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய பலம், 9ஆம் இட சனி, பாக்கிய சனியினுடைய பலம் அப்படின்ற மாதிரி நல்ல பணப்புழக்கத்தையும் மனநிறைவான ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக கடகம் ராசிக்கு இருக்கும். அடுத்து மேஷம் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் சுககுரு அப்படிங்கக்கூடிய அமைப்பையும் சுப விரய செலவுகளையும் ஏற்படுத்தும். இதுவும் ஒரு சிறப்பான காலகட்டம். மிதுனமுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடைய அடுத்த இட நகர்வு வருகின்ற ஜூன்ல நகரும். அதுவும் 2026 சிறப்பாக்கும் மிதுனம் ராசிக்கார அன்பர்களுக்கு. மகரத்துக்கு குருவினுடைய பார்வை பலத்தினால் யோகங்கள் வாரி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மகரத்திற்கு குரு பகவானுடைய சாஷ்டங்க பார்வை பலம் வருகிறது. இந்த 4 ராசிகளும் மிக யோகமான காலகட்டமாக இந்த 2026 நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் சில ராசி பலன்கள் யோகங்கள் அடுத்த பதிவில் பார்ப்போம்.